கேஎல் சென்ட்ரல் போய் கெண்டிங் நான் போக போகிறேன். ஸோ திருப்பி கொம்பாக் வந்து கொம்பாக் ரயில்வே ஸ்டேஷன் எம்ஆர்டியில் ஏறி, ஏன்னா அதுதான் பக்கம் இங்கேருந்து 10 கேஎல்ஸுக்கும் டேரெக்டாக எம்ஆர்டி இருக்குது. இப்போ நாங்கள் வந்த லேன் இது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம இப்போ கேஎல் சென்ட்ரல் போகிறோம். ஓகேங்களா? கேஎல் சென்ட்ரல் போயிட்டு நம்ம அங்கேருந்து கெண்டிங் போகிறோம். ஸோ இதுதான் பாருங்க, ஒரு லைனாக நின்றுருக்கு. கேஎல் சென்டர்லேருந்து வெளியாகி நம்ம இப்போ லஞ்சுக்கு வந்துருக்கோம். சரிங்க, இப்போ நம்ம அடுத்து பார்த்தாங்க கெண்டிங். இரு துருவங்கள். என்னுடைய ஃபுல் பிளான் இவங்க தான் 2 பேர் போடுறானுங்க. என்ன போடுறானுங்க, எது ஃபுல்லாக மர்மமாகவே இருக்குது. அங்கே வாங்கன்றானுங்க, அங்கே போங்கன்றானுங்க, இங்கே வாங்க, பஸ் டிக்கெட் எடுக்கிறானுங்க, ஃப்ளைட் இது டிக்கெட் எடுக்கிறானுங்க, எல்லாத்தையும் போட்டு ரெடி ஆயிடுச்சுண்ணா. இப்போது வந்து சாப்பிட்டு திருப்பி நம்ம இப்போ பஸ்ஸுக்கு போக போகிறோங்க. பஸ் ஸ்டாப்புக்கு அங்கேருந்து கெண்டிங் இதுக்கு போக போகிறோம். கெண்டிங் ஸோ மேலே போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும் இங்கேருந்து பஸ்ஸில். ஸோ நம்ம போயிட்டு திருப்பி வரதுக்கு ஒரு 1 hour. மேலே அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அங்கே கெண்டிங் இதுக்கு போகிறது ஆக்சுவலாக ஸ்கை கேப்பில் தான் போகணும். பட் ஆனால் அந்த ஸ்கை கேப் வந்து இப்போ வந்து அது இல்லை, ரெனோவேஷன் போயிட்டுருக்காங்க 1 week. இப்போ கூட மெல்வின் வர போகிறாரு, மெர்வின். ஸோ அவர் சொல்லுவார் நிறைய விஷயத்த. இவர் வந்து ஏர்வின். ஸோ இவர் வந்து நம்மளுக்கு காலையில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறாரு. எல்லாருமே இங்கே இருக்கிற ஆளுங்க. என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் போர்டு, என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் பேனு, இது வந்து நான் போட்ட ஐட்னரி வேறு, அது எல்லாத்தையும் மாற்றி வரணும். நீங்கள் யூடியூப்ல போடுவீங்க, அப்போ அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டாங்க. சொல்கிறான் அவங்கள்ட்ட. வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த வேலையில் தம்பி வந்து பஸ்ஸு புக் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி பஸ் புக் பண்ணாங்கன்னு ஒரு டிக்கெட் பஸ்ஸு இங்கே மலேசியாவில் ஆன்லைனில் தான், எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான். ஆன்லைன் புக்கிங் redbus.com இல்லைன்னா easybook.com. ஆனால் ஆல் மலேசியா ப்ரிஃபர் பண்ணுறது redbus. ஏன் redbus தான், ஏன்னா சீப்பாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி வேறு. ஸோ நீங்கள் இங்கே போகிறீங்க, இங்கேருந்து இருக்கிறீங்க, ரிட்டர்ன் டிக்கெட் கூட ஈஸியாக கூட புக் பண்ணிடலாம். சூப்பர். ஸோ எவ்வளோ டிக்கெட் ரேட்டு? அது பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ நம்ம போகிறோம் கேஎல் சென்ட்ரல்லேருந்து ஜெண்டிங் போகிறதுக்கு ஒரு பஸ் டிக்கெட்டு. இந்த பஸ் டிக்கெட்டுமே பஸ்ஸில் போகிறோம்னா எவ்வளோ டிக்கெட்? அது per person 10 ringgit. இந்தியன் பேஷ 10 ringgit. ஓகே. பர் பர்சன். per person. ஓகே. இது நீங்கள் redbus புக் பண்ணி வேறு எங்கே லைக் இங்கே நகரிக்கு நகரி அப்படின்னா ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு அது 30 to 40 ringgit ஆகும். ஓகே. இப்போ நம்ம ஆனால் கெண்டிங் போகிறதுக்கு இந்த 10 ringgit. இதில் இந்த ப்ரோமோ கோட்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எடுக்கலாம். அதுக்கு அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு redbus ஃப்ரீக்வெண்ட்டாக பைக்கும் ப்ரோமோ கோட்லாம் கொடுப்பாங்க. இது redbus ஆப்புக்கான ப்ரோமோ அல்ல, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ப்ரோமோ அல்ல. இது வந்து முன்னியாக சொல்லிக்கிறோம். இது நாங்கள் லோக்கல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி லோக்கல் ட்ரெயின் லோக்கல் பஸ்ஸில் கேஎல் சென்ட்ரல்லேருந்து கேஎலை சுற்றி பார்க்குறோங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கெண்டிங் வந்து பஸ்ஸுக்கு கீழே இறக்கி விடுவாங்க. கீழே இறக்கி விட்டாங்கன்னா மேலே வந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்களே டிக்கெட் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா கவுண்டரில் பேங்க் எடுக்கிறதா அந்த கெண்டிங்காகவே இருக்குது. ஸோ நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துட்டோங்க. ஒரு 2 பேருக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். அவங்க நம்ம பார்ப்போம்.
ஹைட்டில் நம்ம எவ்வளோ பாரு மாடியில் மேலே ஒரு இதில் வந்து அசால்ட்டாக இங்கே ஒரு இது கட்டி வச்சுக்கிறானுங்க இல்லை நம்ம நார்மலாக இப்போ கீழே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மலைக்கு மேலே பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு மலைக்கு மேலே நம்ம வந்தோம்ல இந்த மலைக்கு மேலே இப்படி இவ்வளோத்தையும் கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு அசால்ட்டாக கட்டி வச்சுக்கிறாங்க இது எப்படி கீழே டிசைன் பண்ணி தூக்கி மேலே வச்சுருப்பாங்களோ இங்கே பாருங்கள் ஹைலாண்ட் ஹோட்டல் இது ஹைலாண்ட் ஹோட்டல் கென்டிங் கிராண்ட் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் இப்போ நீங்கள் இது புக் பண்ணுறீங்க ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைலாண்ட் ஹோட்டலில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மலை மேலே இது வந்து இங்கே ரூம் போட்டு விட்ருவானுங்க. ஆமாம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற பில்டிங்க்கு பேர் கென்டிங் கிராண்ட் காம்ப்ளெக்ஸ் டைரக்டரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4th floor வரைக்கும் நம்ம இங்கே இருக்கோம். இப்போ மேலே ஏறி வந்தோம் அதுக்கு மேலே ஓகே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இதுக்கு மேலே செகண்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது அதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இது நான் கீழே B5 இருக்குது. இது பேஸ்மெண்ட் செலிப்ரேட் பார்க்கிங். ஐயோ Oh my god. ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு மினிமம் எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? ஒரு 8 ஹவர் கீழேருந்து மேலே போட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அந்த ஒரு ஃபீல்டில் கீழேருந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதுதான் கென்டிங் ஐலாண்ட். சைடு என்ட்ரன்ஸ் நம்ம கென்டிங் ஸ்கைவியூ வழியாக வந்தாங்கன்னா ஓகே அவங்க அந்த வழியாக அதான் அவங்க என்ட்ரன்ஸு. இதே காடியில் பஸ் அவங்களே சொன்ன காடியோ மோட்டர்லேயோ கீழேருந்து வரலாம் சைட்டா வரலாம். ஏன்னா அவங்களே காடியோ மோட்டர் ஊற்றலாம். பஸ்ஸுனால் நம்ம லிமிட்டட் டைமில் தான் இருக்குது. வளைஞ்சு எவ்வளோ நேரம் ஆகும் பஸ் எல்லாம் வரணும்? ஸ்டில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஸ்கைவேல வரதுக்கு 15 மினிட்ஸ் விட்டோம்னா பைக்கில் மோட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் வரணும் பொறுத்து இருக்குது. ரொம்ப மெதுவாக ஓட்டினாங்க 20-30 மினிட்ஸ் மேலே வந்து இது வரைக்கும் நீங்கள் தான் வந்ததில்லை. ஒரு வாட்டி டியூரிங் கிறிஸ்மஸ் சீசன் டைமிங்கில் வந்து பைக்லையா? இல்லை காரில் நைட் டைமில் ரொம்ப லேட்டாக வந்துட்டிங்கன்னா கஷ்டம். லைட்லாம் இருக்குமா? இந்த முக்காசி தீம் பார்க் இண்டோர் தீம் பார்க் அதெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா இங்கே ஹைலைட்டே தீம் பார்க்கு கெசினோ. நிறைய பேர் இங்கே சாபா காஃபி வந்து குடிச்சிட்டு சில பேர் சும்மா அந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக மட்டுமே வந்து நான் இங்கே சாபா நானும் குடிச்சிருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டோ மலேசியன்ஸுக்கு கெத்தா ஒரு ஃபோட்டோ போடணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போன தேவையில்ல. கென்டிங் ஐலாண்ட் வந்து மேலே இருக்க ஸ்டார் பாக்ஸில் ஒரு காஃபி வாங்கி போஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடுங்க. நீங்கள் தான் மாஸ். பார்க்கவே இல்லை, நல்லாயிருக்கு. இந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. கென்டிங் ஐலாண்டு போனோன்னா மெயினாக ஸ்கை கேப்பு நீங்கள் மஸ்ட் ட்ரை. அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது நீங்கள் மேலே வந்து இந்த ஒரு சில் கிளைமேட்டை ஃபீல் பண்ணிட்டு ஒரு அந்த ஸ்கை கேப்பில் அந்த கலர்ஃபுல் பில்டிங் அதுனா அந்த கலர்ஃபுல் பில்டிங்க்கு பின்னாடி தான் இதுக்கு ஒரு தீம் பார்க். ஓகே அந்த தீம் பார்க்கு பேர் கென்டிங் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க். ஸ்கை அவென்யூ சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு இங்கேருந்து 11 minutes வாக் தான். ஓகே ஸ்கை அவென்யூ இந்த சைட் ரைட்டில் இது உள்ள ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க் இதாங்க நம்ம போக போகிறோம். ஸோ புரிஞ்சிச்சு. இப்போ பந்த ஏதாச்சும் உள்ள புரிஞ்சிச்சுன்னா இந்த சோப்புனா அந்த ரெட்டுக்கு என்ன மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ ஒயிட்டுக்கு ப்ளூக்கு பர்பிளுக்கு ஸோ கலர்லாம் வந்தால் லார்ஜு அந்த கலர்லாம் வந்தால் ஜம்ப். ஸோ அந்த ப்ளூ கலர் இருந்ததுன்னா அந்த லார்ஜு கொடுப்பாங்க. மீடியம் வந்துச்சுன்னா ஜனங்க ஒரே ஓகே 3 1 வந்து கிராண்ட் காம்ப்ளெக்ஸு 3 வந்து
நீங்கள் ஸ்கை அவென்யூ போனீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்கை அவென்யூக்கு வந்து மாலில் வந்து 3rd ஸ்டோரி போகிறாங்க. ஸ்கை கேசினோவில் வந்து காசு ஜெயிச்சுட்டு போங்களா, பணக்காரன் ஆகிட்டு போங்களா, நம்பி வாங்க, நாசமாக போங்க. ஸ்கை கேசினோ ஒரு பெருசு ரொம்ப வயசானவர் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. என்னென்னா இன்றைக்கி ரொம்ப காட்டேவா நிறைய தோத்துறாராம். வீடியோ எடுக்கிறதுக்கு கூட வாங்க என்னால் எடுக்காதீங்க, நான் ரொம்ப ரொம்ப அன்லக்கியாக டே இன்றைக்கி, அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கேப்சர்னு சொல்லி ஃபீல் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். வரணும் அப்படின்னா கேஎஸ் சென்டர்லேருந்து பஸ் எடுத்து 10 ரிங்கெட் கொடுத்து இங்கே வந்துட்டு கீழே வந்து ஸ்கை கேப் எடுக்கணும்னா 25 ரிங்கெட் கொடுத்து நீங்கள் மேலே வரலாம். பட் ஆனால் இன்றைக்கி ஜெல்டிங் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா 15th 19th வரணும் க்ளோஸ்டுங்க. ஸோ இது க்ளோஸ்டு அவனா ஸ்கை கேப்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து க்ளோஸ். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ ஸ்கை கேப் க்ளோஸ்டா, இப்போ மேலே போக முடியாதா, மேலே போக முடியலன்னா நீங்கள் ஃபுல்லாக லீவா, ஐமீன் மேலே எதுவுமே இருக்காதா அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் பிளான் ட்ராப் பண்ணாங்க. நானும் இனிஷியலாக அப்படி தான் நினச்சேன். ஆன்லைனில் பார்த்தோன்னே பிளான் ட்ராப் பண்ணலாம், க்ளோஸ் ஆச்சு, நம்ம மேலே ஸ்கை கேப் போகணுன்றதுக்காக தான் ஆசைப்பட்டு வந்தோம். ஏன்னா ஸ்கை கேப் ஏன் போனோன்னா 15 மினிட்ஸில் 3 கிலோமீட்டர்ஸு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மேலே கூட்டு வந்து விட்டுருவாங்க. சான்ஸே இருக்காது. அதெல்லாம் நீங்கள் மஸ்ட் ட்ரை என்ஜாய் பண்ணோம். அதுதான் இது ஹவானா ஸ்கை கேப்பு. இந்த ஸ்கை கேப் தான் க்ளோஸ்டு. ஜெட்டிங் ஸ்கை கேப்னு ஒன்று இருக்குது. ஜெட்டிங் ஸ்கை கேப் பார்த்தீங்கன்னா முதல் நீங்கள் ஜெட்டிங் ஐலாண்ட் மேலே வரணும்னா அந்த ஸ்கை கேப்லாம் பாவிச்சாங்க, யூஸ் பண்ணாங்க. ஜெட்டிங் ஸ்கை கேப் நம்ம அதில் தான் வரணும். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது மெயின்டெனன்ஸ் போட்டுருந்ததுன்னா அந்த இடத்த ட்ராப் பண்ணாமல் அதுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது வழி இருக்கான்னு இன்னும் அதிகமாக ரிசர்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணனால இதெல்லாம் சொல்கிறேன்னா வழி இருக்குது. ஸோ 11 o'clock வரணும் இருக்குது. ஜெல்டிங் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் 11 o'clock 7 AM 11 PM வரலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கீழேருந்து வந்து மேலே சில் அவுட் பண்ணிட்டு போகலாம். சில் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஆப்னிங் டெஸ்ட். இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைட்ரோ போலீஸோட இண்டோர் தீம் பார்க்கில் தாங்க இருக்கோம். பார்த்த ஸ்கை கேசினோ ஸ்கைட்ரோ போலீஸ் இண்டோர் தீம் பார்க் உள்ள வந்து இந்த காரை வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காரை வாங்கிறதுக்கு அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்குறாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எங்களால் பண்ண முடியாதனால எங்களால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அதாவது மலேசியன் லைசன்ஸ் கேட்குறாங்க. மலேசியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டாங்க. அது எங்களால் பண்ண முடியாதனால நாங்கள் இந்த காரை இங்கேயே பார்க் பண்ணிட்டு போகிறோம். ஹைட்டில் வச்சு மேலே கீழே புஷ் பண்ணுறாங்க. அந்த குழந்தை ஜாலியாக விளாண்டு அது கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லை, பயமே இல்லை. நம்ம இப்போ கென்டிங் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க், முதல்ல ஸ்கைட்ரோ போலீஸ் இண்டோர் தீம் பார்க் பார்த்தோம், அப்புறம் ஸ்கை கேசினோ போய் பார்த்தோம். இப்போது கென்டிங் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க் அவுட்டோர். ஸோ இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போயிட்டு வரணும். அப்படி ஆரோ மார்க் மேலே போட்டிருக்கோம், அதில் போயிட்டாதீங்க. கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த பில்டிங்கில் அந்த பில்டிங் போனால் தான் நீங்கள் கென்டிங் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க் அவுட்டோருக்கு போக முடியும். பார்க்கு கீழே தாங்க அவுட்டோர் தீம் பார்க் இருக்குது, சரிங்களா? நீங்கள் மாலில் எங்கெங்கே வழியை போட்டு குழப்பி விட்ருக்கானுங்க. ஓ
ஒரு 2 ஹவர்ஸாக இந்த கென்டிங் ஸ்கை வேர்ல்ட் அவுட்டோர் தீம் பார்க்கை பார்க்கறதுக்காக சுற்றிருப்போம். இதுவே அந்த 2 ஹவர்ஸ் முன்னாடி இந்த இடத்த ஸ்பாட் பண்ணியிருந்தோம்னா நம்ம இந்த இடத்துக்கு போயிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 AM to 6 PM க்ளோஸ்ட் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸு. நம்ம இப்போ வந்திருக்க நேரம் 7:17, ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ங்க. ஸோ வந்திருந்தால் கூட 5 PMக்கு வந்திருப்போம். ஸோ 5 PM வந்து உள்ளே வந்து ஒரு 1 hour மேபி ஃபோட்டோஸ் எதாவது எடுத்துகிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஜென்டிங் ஐலாண்டோட ஸ்கை வேர்ல்ட் அவுட்டோர் தீம் பார்க்கை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹலோ டெஸ்டிங் 1 2 3 செக். என்ன தெரியும் இங்கே எக்கோ அடிக்குது, மேலே பார்த்து பேசும்போது எக்கோ அடிக்குது. என்ன இடம் ஜென்டிங் ஐலாண்டு, எங்கே மைக் வச்சுருக்காங்க தெரியல, ஏதோ எக்கோ அடிக்குது. என்னென்ன தெரியும் மைக் டெஸ்டிங் 1 2 3 பண்ணிக்கலாம். ஏன் மைக் எப்பவுமே 1 2 3 எவ்வளோ டெஸ்டிங் பண்ணிடுறீங்க? அதான் டெஸ்டிங். அப்போ 1 பண்ணலாம், இல்லை 2 பண்ணலாம். இப்போ இந்த கென்டிங் ஐலாண்டில் இந்த மாலில் எவ்வளோ நேரமாக சுற்றி நிற்போம்? எத்தனை மணிக்கு மேலே வந்தோம்? 4:30 வந்தோமா? 3 hours. 4:30 வந்தோம். 5:30 6:30 7:30 3 ஹவராக இதே இடத்த சுற்றி எடுத்துனுக்குறாங்க. சுற்றி இந்த மாலில் மேலே ஏறுது, கீழே இறங்குது, அங்கே போகிறது, இங்கே வருது. இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்ம எடுக்கிறது? ஓகேங்க, இந்த ஃப்ளோரில் கென்டிங் ஐலாண்டில் எங்கேயுமே கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வெறும் கார்டு இருந்தால் தான். ஸோ ஓகேங்க, இந்த காஃபி காஃபி ஸோ 7 ரிக்கெட் போட்டிருக்காங்க. பட் இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கலரில் வேணும்னா ஒயிட் கலரில் அந்த கப்பில் வாங்கலாம்னு பார்த்தேன். நம்ம மெர்வின் வந்து எண்ணெய் இல்லாமல் ஒரு சிக்கன் ட்ரை பண்ணுறதுலாம் வாங்கியிருக்காரு. இதுங்க சூப்பராக. இதுதான் எங்களுடைய லஞ்ச். எப்படி இருக்காங்க நாங்கள் சாப்பிடுவோம். எங்கே போகிறேன் இல்லையா? ஓகே. ஸோ பாருங்க, ஒரு கேங்க்கு எவ்வளோ பேர் போயிருப்பாங்க? 50 பேர் போவாங்களா? ஜாலியாக இருக்கும். நீ Hello everybody. by 8:20, 5:30, 4:30 வந்தோம். 5:30, 6:30, 7:30, 8:30, 8:30. அதாவது 4 ஹவரும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த 4 ஹவர்ஸும் எங்கேயுமே உட்காரல. ஃபுல் மால்ஸை ஃபுல்லாக ரொட்டேஷனில் எடுத்தோம். இப்போ மறுபடியும் ஸ்கை கேப் வந்து ஒரு ஐடியா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இது கீழே போயிட்டு 15 மினிட்ஸில் போயிடும் நினைக்கிறேன். வியூ எதுவுமே இருக்காது, ஃபுல் இருட்டாக இருக்கும் காடு. ஸோ நம்ம அப்படியே கீழே போயிட்டு 9:30 நாங்கள் பஸ் புக் பண்ணிடுவோம் இங்கேருந்து கேஎல் சென்டருக்கு. ஸோ 9:30 பஸ்ஸு க்ளோஸ் பண்ணடா. க்ளோஸ் பண்ணாமல் சொன்னதே கதவு மூடுதே. நான் பார்க்கும்போது திறந்து வச்சிருக்காங்க ராஸ்கல்ஸ். எங்களை ஃபைனலி மறுபடியும் ஒரு அட்வென்ச்சர் ரைடு நம்ம நைட் டைமில் போக போகிறோம். லெட்ஸ் கோ. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. மேலே ஏறிட்டு இருக்கோம். கீழே போயிட்டு இருக்கோம். சாரி, வீட்டில் நாக்கெல்லாம் வளருது. ஓமனு நம்ம கென்டிங் ஐலாண்டுக்கு ஒரு பாய் சொல்கிறோம். நம்மளுடைய பஸ் இதுக்கப்புறம் இங்கே வருமா? ஆமாம், கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் பஸ் வரங்க. நீங்கள் வந்ததுன்னா நீங்கள் போய் இது பண்ணுங்க. இல்லை நீங்கள் டாக்ஸிலாம் எதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை டாக்ஸிலாம் அங்கே பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களோட இதுவே நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே போகலாம். இந்த மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்குது, டிக்கெட் கவுண்ட்ரு கென்டிங். இங்கே வந்து நீங்கள் பஸ்ஸு டிக்கெட் வாங்கிட்டு உங்களை பஸ் அங்கே இருக்கும், அந்த இடத்துல போய் நீங்கள் ஏறிக்க வேண்டாம். இல்லை டாக்ஸி எதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்ஸிலாம் வந்து நிற்கும். உங்களோட டாக்ஸி பிக்கப் பண்ணுறது நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு இந்த இடத்துல போக வேண்டியதான்.
நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம், ரிட்டர்ன் டிக்கெட் ஆல்ரெடி. ஸோ டென்டிங் ஐலாண்டை ரேப் அப் பண்ணுறாங்க. இதோட எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த 4 hours உங்களை நாங்கள் என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க இந்த டென்டிங் ஐலாண்டை நாங்கள் காட்டின வீடியோஸ் மூலிமா பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் நிறைய அனுப்புறதுக்கு, நாங்கள் வ்ளாக் பண்ணுறதுக்கு அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். கலா டி உனி சால்ட் பிளாட் பொலிவியாவில் இருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த இடம் கோலா செலாங்கூர் மலேசியாவில் இருக்குது. ஸ்கை மிரர் அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம்.